வீரா சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கண்மணிக்கு ஒரு கால் வருது. அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. ராமச்சந்திரன் வீட்டோட மூத்த மருமக தானம்மா நீ கர்ப்பமாக இருக்கல்ல, கர்ப்பமாக இருக்கிறப்போ என்னெல்லாம் சாப்பிடணும், எப்படிலாம் வேலை செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருக்கியா அப்படின்னு கேட்ட உடனே கண்மணி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே கண்மணி வீரா கிட்ட சொல்கிறாங்க, வீரா என் ஃப்ரெண்டு தான் கால் பண்ணியிருக்கா, நான் போயிட்டு பேசிட்டு வந்துட்டேன், நீ கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே வள்ளி இரு எங்கே போகிற நீ, என்னமோ சொன்னேன், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நீங்கள் எந்த வேலையும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னேன், இப்போ பாதியிலே விட்டுட்டு போகிற அப்படின்னு கோவப்பட. இப்போ வீரா அவள் பேசிட்டு வரட்டும், உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியை அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ கண்மணி பேசுகிறாங்க. ஹலோ யார் இது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க என்னம்மா எப்படியோ அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்ல, யார் நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. பரவாயில்லையே, கரெக்டாக விஷயத்துக்கு வந்துட்டியே, எனக்கு இப்போது ஒரு 5 லட்சம் தேவைப்படுது, அந்த 5 லட்சத்தை எடுத்துக்கிட்டு நான் சொல்கிற கோவிலுக்கு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்ட உடனே கண்மணி இங்கே பாருங்கள், இப்போதைக்கு என்கிட்ட அவ்வளோ பணம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ பணத்தை எடுத்துகிட்டு கொடுக்குற, இல்லைன்னா நீ கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிவிடுவேன், எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், நல்லா அந்த குடும்பத்தை ஏமாற்றி தானே கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்க, எனக்கு இப்போ 5 லட்சம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க என்கிட்ட இந்த பணம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா அவ்வளோ பெரிய வீட்டோட மருமக நீ, உங்ககிட்ட அந்த பணம் இல்லைன்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்ல, இந்த வீட்டுக்கு மருமகளாகியே இன்னும் 3 நாள் கூட முழுசாக முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது, எனக்கு 5 லட்சம் வந்தாகணும், இல்லைன்னா நான் உண்மையை எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. கண்மணிக்கு என்ன பண்ணுறதுனே புரியல, என்ன இவன் இப்படி நம்மளை மிரட்டுறானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நேராக ரூமில் போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. சரி, நமக்கு போட்ட நகை தான் இருக்குல்ல, நாம் அதை வச்சு ஏதாவது ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு பீரோலேருந்து நகையெல்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த சமயம் பார்த்து கரெக்டாக வீரா அங்கே வருவாங்க. வீரா அங்கே கண்மணி இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, எதுக்காக நகையெல்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்கலாம் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சரியாக தான் இருக்கும், இப்போ போய் எதுக்காக இதெல்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நீ அப்போ ஃபோன் பேசுகிறேன்னு வந்தேன், அதுக்கப்புறம் நீ வரவே இல்லையே, சாப்பிடும்போது எல்லோரும் உன்னை கேட்டுகிட்டே இருந்தாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கண்மணி இல்லை, பேசிட்டு வந்த உடனே கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு, அப்படியே தலை வலிச்சுதா, அதனால தான் அப்படியே படுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, நீ சாப்பிடல, அதனால தான் டயர்ட் ஆகிட்ருக்கோம், சரி நீ வா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நகையெல்லாம் எடுத்து பீரோவில் வைக்கும் போதே வீராக்கு ஒரு சந்தேகம் வருது. கண்மணியை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா கண்மணியை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு ஒரு போஸ்ட் ஒன்று வருது. அந்த லெட்டரை ராமச்சந்திரன் தான் வாங்குறாரு. வாங்கிட்டு படிக்கலான்னு ஓப்பன் பண்ணும்போது அவர் கண்ணாடி போடாததுனால சரியாக தெரியாது எழுத்தெல்லாம். அதனால் உள்ளே போகிறாரு, கண்ணாடி தேடி பார்க்குறாரு. ஓஹோ, கண்ணாடியை ரூம்லேயே வச்சுட்டேனா அப்படின்னு யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கும்போதே வீரா அந்த பக்கமாக போகிறாங்க. வீரா போகிறத பார்த்துட்டு அந்த லெட்டரை வீரா கிட்ட கொடுக்குறாங்க. மடி வீரா, அந்த ஃப்ரம் அட்ரஸ் இல்லாமல் ஒரு லெட்டர் ஒன்று வந்திருக்கு, இது என்ன இருக்குன்னு பார்த்து படித்து சொல்லுமா, எனக்கு சரியாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வீரா கிட்ட அந்த லெட்டரை கொடுக்குறாங்க. கண்மணி, ராகவன் எல்லாருமே அங்கே வந்துட்டுருப்பாங்க. வீரா அந்த லெட்டரை படித்து பார்த்துட்டு எப்படி படிக்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டு இருக்காங்க. கண்மணியை வேற பார்க்குறாங்க. அப்போது வள்ளிலாம் வந்துடுவாங்க. அதுக்கப்புறமா வீரா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ராமச்சந்திரன் படிமான்னு சொன்னதுனால படிக்கிறாங்க. உங்கள் வீட்டு மூத்த மருமக கர்ப்பமாக இருக்கா, அவள் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு அப்பா ஆக்சிடெண்ட்டில் இறந்து போன ராஜேஷ் தான் அப்படின்னு அதில் எழுதியிருக்கோம். அதை படிக்கிறாங்க. படித்த உடனே எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. வள்ளியும் அதை வாங்கி படிக்கிறாங்க. படித்து பார்த்துட்டு, என்ன இது, நான் அப்போவே சொன்னேன்ல இவள் கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு, இவள் வாமிட் பண்ணிக்கிட்டே இருந்தா, எனக்கு அப்போவே சந்தேகமாக இருந்துச்சு, எல்லாமே போச்சு, என் மரியாதையே போச்சு, இப்படி நம்மளை அசிங்கப்படுத்திட்டாலே, இப்படிப்பட்டவன் நம்ம குடும்பத்துக்கு வேண்டான்னு சொன்னனே, நீங்கள் கேட்டிங்களா அப்படின்லாம் வள்ளி பயங்கரமாக கத்துறாங்க. அப்போது வீராவோட அம்மா என் பொண்ணு அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது, இது ஏதோ கட்டுக்கதை, யாரோ எங்களை அசிங்கப்படுத்தினே இப்படிலாம் எழுதி அனுப்பியிருக்காங்க, நம்பாதீங்க, என் பொண்ணு அப்படிப்பட்டவ கிடையாது அப்படின்னு ரொம்ப அழறாங்க. ஒரு பக்கம் ராமச்சந்திரன் இது ஃப்ரம் அட்ரஸ் கூட இல்லாமல் வந்திருக்கு, யாராவது மொட்டை கடுதாசி எழுதியிருப்பாங்க அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சொல்லிகிட்ருக்க. வள்ளி பயங்கரமாக பேசுகிறாங்க. எல்லாமே போச்சு அப்படின்னு பயங்கரமாக கத்துறாங்க. அப்போ ராகவன் அத்தை போதும் நிறுத்துறியா, நான் இதை நம்பலை, கண்மணி அப்படி அப்படிப்பட்ட பொண்ணு எல்லாம் கிடையாது, எவனோ ஒருத்தன் மொட்டை கடுதாசி போட்டிருக்கானா, அதை நம்பிடுவியா நீ அப்படியே, எனக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை கிடையாது,
இந்த மாதிரிலாம் வந்து நான் நம்ப மாட்டேன் அப்படின்னா வந்து ராகவன் வந்து பயங்கரமாக வந்து கத்துறாங்க. வள்ளிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. என்ன இவன் இப்படி பேசுகிறானே அப்படின்னு வாய் அடித்து போய் நிற்கிறாங்க. அப்போது ராமச்சந்திரன் வந்துட்டு, நானும் இதெல்லாம் நம்பலம்மா, 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, எங்கள் குடும்பத்துக்கு இதெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் வந்து முட்டை கடுதாசி வந்திருக்கு, அதனால் இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டாம், நான் நம்புகிறேன், கண்மணி அந்த மாதிரி பொண்ணெல்லாம் கிடையாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் அங்கேருந்து போயிடுறாங்க. கண்மணி ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க, நல்ல வேலை அவர் வந்து காப்பாற்றினார், இல்லைன்னா அவ்வளோதான், நம்ம நல்லா மாட்டியிருப்போம், இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்து கண்மணிக்கு வந்து கால் வருது. அவங்க தான் வந்து திரும்பவும் கால் பண்ணுறாங்க. என்ன லெட்டர் வந்து கரெக்டாக கிடச்சிதா, எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிடுச்சா, எப்படி பண்ண பார்த்தியா, நீ மட்டும் பணத்தை கொடுக்கல, அடுத்ததாக வந்து உன்னோட மெடிக்கல் ரிப்போர்ட் தான் நான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு கண்மணி வந்துட்டு இன்னும் பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுறாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.